ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் 23, 2026 அன்று சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும், ஆட்சியை பிடிக்க அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றன. இது தவிர நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. வேட்புமனு தாக்கல் தொடங்கிய மார்ச் 30 அன்றே தவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் பிறகு கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதியில் நடைபெற இருந்த பிரச்சாரம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. பாதுகாப்பு காரணமாக விஜயின் வில்லிவாக்கம் தேர்தல் பரப்புரை ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. தவேகவினர் விஜய் பரப்புரைக்கு சரியான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, போக்குவரத்து சரிவர சீர் செய்யப்படாததால் பெரும் நெரிசல் ஏற்பட்டது. சில அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவாக திட்டமிட்டு சதி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சமீபத்தில் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பொதுமக்கள் மற்றும் பிரச்சார குழுவின் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்தனர். இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தவேக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகியான CTR நிர்மல்குமார் எழுதிய கடிதம் பெரும் கேள்விக்கு உள்ளாகியுள்ளது. பிரபலங்களுக்கு வழங்கப்படும் YNZ பிரிவு பாதுகாப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆனால் அந்த கடிதத்தில் மத்திய உள்துறை செயலாளர் பெயரிடத்தில் அஜய்குமார் பல்லா என்று குறிப்பிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான அஜய்குமார் பல்லா கடந்த 5 ஆண்டுகள் மத்திய உள்துறை செயலாளராக பணியாற்றியவர். அவர் 2025 ஜனவரி மாதம் மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். தற்போது மத்திய உள்துறை செயலாளராக கோவிந்த் மோகன் பொறுப்பில் உள்ளார். எனவே மணிப்பூர் ஆளுநராக உள்ள அஜய்குமார் பல்லாவுக்கு பாதுகாப்பு மேம்பாடு கோரி கடிதம் எழுதியது சமூக வலைதளங்களில் பெரும் கேள்விக்குள்ளாகியுள்ளது. எந்த அதிகாரியை அணுக வேண்டும் என்பது கூட தெரியவில்லை, நீங்களா தமிழகத்தை ஆள துடிக்கிறீர்கள் என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.